டாக்ஸிக் எமோஷன்ஸ் பில்ட் ஆக ஆரம்பிக்கிறது இந்த லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற வயசு. எங்க ஜென்ரேஷன்லாம் யூஸ்வலா 25 வயசுல ரெஸ்பான்சிபிலிட்டி, கல்யாணம் ஆன பிறகுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க அவங்க லைஃபுக்கு. அது வரைக்கும் அப்பா அம்மா கூட அவங்க சம்பாதித்துல வண்டி ஓட்டிட்டு கலாட்டா பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறது தான். இந்த ஜெனரேஷன் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த பியர் பிரஷர், கம்பேரிசன், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீமா போறதுனால பர்ஃபார்மன்ஸ், கருதரம் முடிச்ச இந்த எக்ஸாமினேஷன்ஸ், எவனுக்காகடா எக்ஸாம் எழுதுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுல இந்த மெக்கல்லேயோட கிளர்க் ப்ரொடியூசிங் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள போய் அவன் கிளர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணணுன்றதுக்காக அவன் கழிஞ்சு வச்சுட்டு போனதை இன்னமும் தின்னுக்கிட்டு, ஐயோ இந்த அவுட்டர் நாலேஜ்ல மெக்கல்லே கும்பலோட நாத்தமும் தொல்லையும், இந்த இன்னர் நாலேஜ்ல மேக்ஸ்முல்லேரியன் கும்பலோட தொல்லையும், ஐயோ எம்மா. மேக்ஸ்முல்லேரியன் கும்பல்னா யார சொல்றேன்னா, முறையாக சம்ஸ்கிருதத்தையும் சாஸ்திரங்களையும் படிக்காமல்